ஹாய் வெல்கம் டு மோட்டர் விகடன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் இருக்கேங்க. இந்த உதய்பூர் சிட்டி ஃபுல்லாக வந்து இந்த Hyundai i20 N-line காரில் தான் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். Hyundai வந்து இப்போ பார்த்தீங்கன்னா i20லே வந்து N-line சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து Hyundaiலேருந்து வர்ற கார்கள் எல்லாமே N-lineல தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. N அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்யாங் அப்படின்னு சவுத் கொரியாவில் இருக்கிற Hyundaiயோட R&D சென்டர் தாங்க நம்யாங். அதை வந்து அதோட ஃபஸ்ட் லெட்டரை மீன் பண்ணி தான் N அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஜெர்மனியில் இருக்கிற ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ராக் நர்பர்கிரிங், அது வந்து ரேஸ் ஆர்வலர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் வந்து Hyundaiயோட ஸ்போர்ட்டி கார்கள்லாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார், ஸோ அது நினைவாகவும் N-line அப்படின்னு இந்த காருக்கு வந்து சீரீஸ்க்கு பேர் வச்சுருக்காங்க. சாதாரண i20க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்க. அவுட்லுக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஆக்சன்ஸு, அப்புறம் வந்து N-line அப்படிங்கிற பேட்ஜு, அப்புறம் ரெட் கேலிப்பர் எல்லாமே வந்து i20லேருந்து டோட்டலாக வேரி ஆகுது. இந்த i20 N-line எப்படி இருக்குது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, Hyundai i20 N-lineோட அவுட்லுக் வந்து பார்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே பழைய i20யை பார்த்தீங்கன்னா அதுவே செம்ம ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த i20 N-line வந்து அதை விட இன்னும் வந்து டைனாமிக்ஸ்லையும் ஷார்ப்லையும் சூப்பராக இருக்குங்க. இப்போது WRC அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வேர்ல்டு ரேலி சாம்பியன்ஷிப். அந்த ரேஸில் வர கார் இருக்குல்ல, அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் Hyundai இதை வந்து இன்னும் ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரில்லே இதோட வேரியேஷன் ஆரம்பிக்குதுங்க. இது வந்து செக்கர்டு ஃப்ளாக் டிசைனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஆக்சன்ஸு, அப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து ஸ்போர்ட்டியாக வந்து பிளாக்ல வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரேலி கார் அப்படிங்கிறதுனால பின்பக்கம் ஸ்பாய்லரு, அப்புறம் சைடு கேட் ஸ்பாய்லர் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு ரேலி பிரியராக இருந்தால் நிச்சயம் இந்த i20 N-line வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கார் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா 36% வந்து டிசைன் அவுட்லுக் பார்த்து தான் வாங்குறாங்க. அவுட்லுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் Hyundai வந்து இந்த i20 N-lineக்கு டிசைனுக்கே வந்து செம்மையாக மினக்கிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம ஷார்ப்பாக இருக்குது இந்த வண்டி. ஓகே, இப்போ Hyundai i20 N-line காரோட இன்டீரியருக்கு நாம் வந்துடலாங்க. அந்த காரில் தான் நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன். எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் i20லேருந்து நிறைய வித்தியாசங்கள், அந்த டிசைனிங்லேயே வந்து ஸ்போர்ட்டியாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இன்டீரியர்லேயும் சில வேலைப்பாடுகளுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் i20 தான். ஆனால் குட்டி குட்டியாக சில வேலைப்பாடுகள், நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்கில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லில் சொன்ன செக்கர்ட் ஃப்ளாக் டிசைன்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த N பேட்ஜிங் இருக்குது. அப்புறம் வந்து டோர் பேடில், அப்புறம் வந்து இந்த கியர் லீவரில், அப்புறம் இந்த ஏசி ப்ளோயரில் அப்படின்ட்டு நிறையா வந்து ரெட் ஆக்சன்ஸ் வந்து சூப்பராக கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஸோ நிஜமாகவே இது வந்து ஸ்போர்ட்டியாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஸ்டியரிங் வீல், 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து பிடிச்சு ஓட்டுறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. நிஜமாகவே எனக்கு இதோட ரைடிங் பொசிஷன், அப்புறம் இந்த தம்பர் சப்போர்ட்டு, இந்த சீட்டு கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன். இது ரெகுலர் i20லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் குட்டி கார்லேயே இப்போ 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வரதுக்கு தயங்குற வேலையில் Hyundai வந்து வசதிகளை வந்து வாரி இழைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீனை உதாரணமாக சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 58 ஃபீச்சர்ஸை வந்து நம்ம மொபைல் மூலமாகவே, வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு Hyundai சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ், ஓப்பன் த பவர் விண்டோஸ், அப்புறம் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது, இப்படின்ட்டு நம்ம நிறையா வந்து வாய்ஸ் மூலமாகவே வந்து இந்த Hyundaiல வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதோட பெடல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் காருக்கு ஏற்ற மாதிரி மெட்டலில் கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்போர்ட்டியாகவும் இருக்குங்க. இது இப்போ கால் வைக்கவே ஆசையாக இருக்குது. பொதுவாகவே வந்து வசதிகள் அப்படின்னாலே Hyundai வந்து அடுத்த லெவலில் தாங்க இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் i20ல இருக்கிற அதே ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் கேரி பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீனு, அப்புறம் இதில் ஆப்பிள், ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. செம்ம ஸ்டைலாக இருக்குது. இது டிரைவிங்கில் வந்து இது பார்க்குறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்லாட் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீல்லே வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம இந்தியன் டிரைவிங்க்கு எந்தளவு செட் ஆகும் அப்படின்னு, நம்ம ஊர் ரோடுகளுக்கு இது எந்தளவு செட் ஆகும் அப்படின்னு தெரியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் பேடில் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து Hyundaiல வந்து இந்த ஸ்போர்ட்டியான விஷயங்கள் எல்லாம் வந்து கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா Hyundaiல இந்த
i20 n லைனில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன காருக்கு இப்படி ஒரு சன்ரூஃப் வந்து கொடுத்தது வந்து நட்ச் டிசைனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர் பாஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது நான் கேட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்குங்க. எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது. இந்த காரில் i20 n லைனில் பொதுவாக கிளச்சே வராதுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா IMT அப்புறம் 7DCT 2 கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கிளச்சுக்கு வேலையே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வசதிகள் தாண்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லையும் பாதுகாப்பு வசதிகள்லையும் வந்து Hyundai வந்து அடுத்த லெவலில் போகுதுங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டி காருக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. பெரிய காரில் இருக்கிற மாதிரி TPMS அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் இருக்குது. இது ஒவ்வொரு டயருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனியாக வந்து ப்ரெஷர் சொல்லும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது. அப்புறம் வந்து ஹில் ஸ்டார்ட் கண்ட்ரோலும் இருக்குங்க. அதாவது ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், மலை பயணங்களில் கார் கீழே இறங்காமல் இருக்கிறத ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த i20 n லைன் வந்து ஃபீச்சர்ஸ்லையும் சரி சேஃப்டிலையும் சரி ரொம்ப மன நிறைவாகவே இருக்குது. இதோட பின் சீட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல வசதிங்க. அப்புறம் பெரிய ப்ரீமியம் கார்ஸில் இருக்கிற மாதிரி ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து சூப்பராக இதில் உட்காந்துட்டு போகலாங்க. இப்போ இந்த i20 n லைனில் இருக்கிற இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனோட தாங்க வருது. அது 1.0 லிட்டர் GDI டர்போ பெட்ரோல் 3 சிலிண்டர் என்ஜின் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா 120 bhp. அப்புறம் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 17.2 kgm தருது. இது வந்து அதை ரெகுலர் i20யில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ்லாம் அதே இதுதாங்க. ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ் கார் அப்படின்னா நான் என்ன நினச்சி வந்தேன் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 bhp ஆகுது இருக்கும். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் ரெகுலர் i20யில் இருக்கிற அதே பெர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸை தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரியல் டைம் மைலேஜ் எல்லாமே நமக்கு தெரிய வந்து இதோட அராய் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 அப்புறம் 20.5 சொல்கிறாங்க. 7 ஸ்பீடு DCTக்கு. அப்புறம் IMTக்கு 20 சொல்கிறாங்க அராய். இது நம்ம ஓட்டினதுக்கப்புறம் தான் இதோட அராய் மைலேஜ் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து இது வந்து IMT கியர் பாக்ஸுங்க. அதாவது கிளச் இருக்காது, ஆனால் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கும். 7 ஸ்பீடு DCTயில் தான் வந்து இந்த ஸ்டியரிங்கில் வந்து பேடல் ஷிஃப்டர் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்போர்ட்டியான டிரைவிங் வேணும் அப்படின்னா நான் நிச்சயமாக பேடல் ஷிஃப்டர் இருக்கிற 7 ஸ்பீடு DCT கியர் பாக்ஸ் போகிறது தான் செம்மையான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே IMTயை பற்றி நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இதில் கியர் போட முடியும் அப்படிங்கிறது மைனஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லையும் நிச்சயமாக ரெகுலர் i20யை விட ஒரு படி மேலவே இருக்கும். ஏன்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப்பை வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு டிரைவிங்காக வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறதா வந்து Hyundai சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் i20யில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் இருக்கும். நான் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 4 பக்கமும் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து ஹைவேஸ்லையும் சரி சிட்டிக்குலையும் சரி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நம்பிக்கை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் வந்து Hyundai i20 n லைனோட இன்டீரியரில் இருக்கேங்க. இதோட டிரைவிங் பொசிஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பழைய i20 இருக்கு இல்லையா, ரெகுலர் i20 நான் ஓட்டியிருக்கேன். அதோட டிரைவிங் பொசிஷனும் இதோட டிரைவிங் பொசிஷனும் நிச்சயமாக வந்து வேரி ஆகுதுங்க. இதோட கம்ஃபர்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை பிடிச்சி ஓட்டுறதுக்கு இந்த ஸ்டியரிங்கு அப்புறம் இதோட சீட்டிங் பொசிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வந்து ஹேட்ச்பேக் அப்படின்னாலும் இதோட ரோடு விசிபிலிட்டி வந்து பக்காவாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் வந்து சீட் ஹைட் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் உயரமான டிரைவர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். i20 n லைனோட 6 ஸ்பீடு IMT கியர் பாக்ஸு. IMT கியர் பாக்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல், அதாவது பாதி மேனுவல் பாதி ஆட்டோமேட்டிக். கிளச் இருக்காது, பட் நீங்கள் மேனுவலாக நீங்கள் தான் கியர் போடணும். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கு. ஆனால் இது ஓட்டுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பழகி தான் ஆகணும். இது i20 n லைனில் இருக்கிறது ரெகுலர் i20யில் இருக்கிற அதே வந்து 1 லிட்டர் டர்போ GDI என்ஜின் தாங்க. இதில் அதே BHP 120 BHP அப்புறம் 17.5 kgm அதே டார்க் தான். ஸோ அதனால் வந்து ஓட்டுதலில் பெருசாக வந்து வித்தியாசம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நான் டிரைவர் சீட்டில் உட்காந்து இதை வந்து சிட்டி ஃபுல்லாக ஓட்டும் போது தான் தெரியுது. இதை வந்து அதே என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னாலும் இதை வந்து சிட்டிக்கும் ஹைவேஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை பெர்ஃபார்மன்ஸில் நல்லாவே டேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் அதோட சவுண்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்டி கார் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இப்போ வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு செம்மையாகவே இருக்குது. ஏன்னா இதோட டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படி இருக்குங்க. அது மாதிரி
இந்த i20ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓவர்டேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஹைவேஸில் வந்து நான் இதை வந்து ஒரு 140-150 கிலோமீட்டருக்குள்ளே நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா சில ஓவர்டேக்கிங்கில் வந்து சில காரில் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லைங்க. டக்குன்னு வந்து நம்ம உடனே வந்து அங்கேயே வந்து நம்ம பவர் டெலிவரி வந்து லீனியராக அப்படி சூப்பராக கிடைக்குது. ஸோ இது வந்து ஹைவேஸுக்கான காரும் அப்படின்னு இந்த i20 என்லைன்னு சொல்லலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ ஃபன் டு ட்ரைவ் கொடுக்கக்கூடியது 7 ஸ்பீடு டிசிடி. அந்த காரை நம்ம ஓட்டணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாலியாக மேனுவர் பண்ணி செம்மையாக ஓட்ட முடியுது. இந்த ஐஎம்டியை விட டிசிடி வந்து 7 ஸ்பீடு டிசிடி சூப்பராகவே இருக்குது. அதாவது பொதுவாக கார் வாங்குறவங்களுக்கு இன்னொரு கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னதான் டர்போ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அதோட மைலேஜும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நான் வந்து பழைய i20 வச்சுருக்கிறவங்கள வந்து நான் வந்து விசாரித்தப்போ அவங்களோட வந்து ரியல் டைம் மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 சொல்கிறாங்க சிட்டிக்குள்ளே. இதுவே ஹைவேஸில் வந்து 16 to 17 சொல்கிறாங்க. இந்த i20 என்லைனோட ஏஆர்ஏ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20.something சொல்கிறாங்க. நிச்சயமாக இது அவ்வளோ வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம டிரைவிங் இதோட ரியல் டைம் மைலேஜ் வந்து நம்ம இன்னும் செக் பண்ணலை. இருந்தாலும் என்னோட டிரைவிங் ஸ்டைலுக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு 13 கிலோமீட்டர் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவே ஹைவேஸ்ன்னு வரும்போது இன்னும் 2 கிலோமீட்டர் தாராளமாக தரலாம். இந்த i20 என்லைனோட டிரைவிங் பற்றி சொல்லி ஆகணும், அதாவது சஸ்பென்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா இது பழைய ரெகுலர் i20யோட அதே சஸ்பென்ஷன் செட்டப் தான். நம்ம இந்த ஸ்போர்ட்டி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கொஞ்சம் ட்வீக் பண்ணி கொஞ்சம் அதை டைட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைட் செட்டப்பு தான் சிட்டிக்குள்ளே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடு பாருங்களேன், பயங்கர கரடு முரடான ரோடு. நான் இதை வந்து ஒரு குட்டி ஆஃப் ரோடே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஈவன் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதே ரெகுலர் i20 தான். எந்த இடத்துலையுமே எனக்கு கீழே தட்டுன்னு அடி வாங்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், பொதுவாக வந்து ஹுண்டாய் கார்களோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த i20 என்லைனில் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க. இதோட ஃபீட்பேக் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த i20 ஸ்டியரிங்கை வந்து சொல் பேச்சு கேட்குற ஸ்டியரிங் அப்படின்னே சொல்லலாம். இதோட ஃபீட்பேக் அந்த அளவு பிரமாதமாகவே இருக்குது. மொபைல்லே நீங்கள் காரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் மூலமாகவே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதை தாண்டி வாய்ஸ் கமாண்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம How can I help you? Open sunroof. Opening the sunroof. Close driver's window. Closing the driver's window. இந்த வாய்ஸ் கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பென்ஸ், ஆடி இதில் தான் இருக்கும். ஹுண்டாய் வந்து குட்டி காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 7 ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் கொண்ட என்லைன் i20ங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் வந்து இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. டிசிடியா ஐஎம்டியான்னு கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போது இது பார்த்தீங்கன்னா டிசிடி கியர் பாக்ஸ். செம்ம ஸ்டைலாக வந்து இந்த கியர் நாபே இருக்குது. என் லோகோ இருக்குது. அப்புறம் டிசிடியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே தனிதாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆக்சிலேட்டர் வச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நம்ம கியர் அப்ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் பெரிய தான் செய்யுது. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடல் ஷிஃப்டர். இதை வச்சும் நீங்கள் மேனுவலாக கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் அப்ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹைவேஸில் வந்து செம்மையாக இருக்கும். ஒரே இன்ஜின் தான், ஆனால் ஒரு கியர் வந்து கூடியிருக்கு. ஸோ நினச்சி பாருங்கள் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோட ஓட்டு வந்து ஐஎம்டியை விட டிசிடி தான். இந்த ஓவரால் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு இந்த i20 என்லைன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. நான் ஹைவேஸில் கிட்டத்தட்ட இதை வந்து 140 கிலோமீட்டர் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்தப்போ எந்த ஸ்டெபிலிட்டியில் எந்த இடத்துலையுமே இது மிஸ் ஆகலை. அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் இதை வந்து கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதாவது பாடி ரோல் வந்து பெருசாக தெரியலை. ஹுண்டாய் வந்து இப்போதைக்கு இதோட ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. போலோ ஜிடியை சொல்லலாம். இது போலோ ஜிடியை விட எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அடுத்த லெவலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அதை டைமென்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸு, இதோட பூட் ஸ்பேஸ் வந்து அதை விட கொஞ்சம்
அதிகமாகவே இருக்குது. 315 லிட்டர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு லக்கேஜ் வைக்க போதுமான இடம் இருக்குது. போல் ஜிடியை கம்பேர் பண்ணும்போது இதோட இடவசதி வந்து நல்லாவே இருக்குங்க. அதை மாதிரி ஹுண்டாய் வந்து இப்போ அடுத்த லெவலில் போயிட்டாங்க. பாதுகாப்புலையும் ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க டாப் எண்டில். இந்த குட்டி காருக்கு 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. அதை மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, அப்புறம் வந்து 4 பக்கமும் ரியரில் டிஸ்க் பிரேக் கொடுத்ததுக்காகவே ஹுண்டாய்க்கு ஒரு பாராட்டு வைக்கலாம். இந்த என் லைனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. N6, N8 IMT, அப்புறம் N8 DCT. 10 லட்சத்துக்கு கீழேங்க பேஸ் வேரியண்ட்டு. 9.84 லேக்ஸில் ஆரம்பித்து 11.74 லேக்ஸில் வந்து முடியுது, அதாவது டாப் எண்டு. இதில் என்னோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 7 ஸ்பீடு DCT டிரான்ஸ்மிஷன் வந்து டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இதில் பேடில் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைவேஸ்லேயும் சரி சிட்டிக்குள்ளேயும் சரி சூப்பராக ஃபன் டு டிரைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வந்து ஃபன்னாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா DCT தான் நான் சொல்லுவேன். ரெகுலர் i20யில் இருக்கிற அதே இன்ஜினியே தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் இதோட ரோடுக்கு ஏற்ற மாதிரி இதோட சஸ்பென்ஷனையும் கொஞ்சம் டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை ஓட்டுறதை விட நிச்சயமாக இதை ஓட்டுறது ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த ஃபன்னுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1.5 லேக்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதான் கொஞ்சம் நெருடுது. மற்றபடி ஓவராலாக இது ஒரு i20 N லைன்ங்கிறது வந்து நிச்சயமாக ஹுண்டாயில் ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். i20 N லைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.